ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வருடத்தினுடைய கடைசி பஞ்சமி திதியான தேய்பிறை பஞ்சமி திதியானது மார்கழி மாதத்தினுடையது. என்னைக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்று மதியத்திலிருந்தே இந்த பஞ்சமி திதியானது ஆரம்பித்து நாளை மதியம் வரைக்கும் இந்த பஞ்சமி திதியானது இருக்கு. இன்று இந்த பஞ்சமி திதியானது ஆரம்பிப்பதனால குபேர பஞ்சமி திதியாக சொல்லப்படுது. இது மார்கழி மாதம் என்பதனால தேவர்களுக்கு எல்லாமே இந்த மாதம் பிரம்ம முகூர்த்த நேரமாகவே சொல்லப்பட்டிருக்கு. இந்த நேரத்தில் நாம் செய்யக்கூடிய வேண்டுதல்களாகட்டும், வழிபாடுகளாகட்டும், பரிகாரங்களாகட்டும் எல்லாத்திற்குமே பலன் நமக்கு பல மடங்காக கிடைக்கும். அந்த வகையில் இந்த மார்கழி மாதத்தில் இன்னைக்கு நாம் செய்யக்கூடிய வழிபாடை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்று நாம் இந்த பதிவில் 3 விதமான வழிபாடுகளை பார்க்க போகிறோம். இதை நீங்கள் தொடர்ந்து செய்தாலே போதும். கட்டாயமாக பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லது மற்ற பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, அது எல்லாத்திற்குமே வராகி அம்மனுடைய அருளால் தீர்வுகள் கிடைக்கும் என்றே சொல்லலாம். வராகி அம்மனை வழிபாடு செய்கிறவங்க கண்டிப்பாக இந்த முறையில் வழிபட்டு பாருங்க, நிச்சயமாக உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும். பஞ்சமி திதியானது டிசம்பர் 19ஆம் தேதி வியாழக்கிழமை மதியம் 1 மணிக்கு இந்த திதி ஆரம்பித்து நாளை மதியம் 1:55 மணி வரைக்கும் இந்த திதியானது நீடித்திருக்கிறது. ஆக வியாழக்கிழமை அன்று நாம் கடன் பிரச்சனை தீர்வதற்காகவும், பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர வேண்டும் என்பதற்காகவும் செய்ய வேண்டியதை பற்றியும், நாளை வெள்ளிக்கிழமை அன்று பணம் வருவதற்காகவும் இந்த ஒரு வழிபாட்டை செய்யலாம். இன்று மாலை இந்த வழிபாட்டை நீங்கள் செய்யுங்க. நவ கிரகங்களால் நமக்கு வரக்கூடிய பாதிப்புகளை தடுத்து விட்டாலே போதும், நமக்கு பாதி பிரச்சனைகள் சரியாகும். அதே மாதிரி நமக்கு கடன் வருவதற்கும் காரணமாக இருப்பது நவ கிரகங்கள் என்று சொல்லலாம். நவ கிரகங்களுக்குன்னு உரிய ஒரு பொருள் நவதானியம். இது எல்லா நாட்டு மருந்து கடைகள்லையும் கிடைக்கும். எல்லா தானியங்களும் ஒன்று சேர்ந்து பாக்கெட்டில் விற்பாங்க. அதை வாங்கிட்டு வந்து பூஜை அறையில் வச்சுருங்க. இன்று மாலை 7 மணிக்கு மேலாக பூஜை அறையில் நீங்கள் எப்பொழுதும் செய்யக்கூடிய வழிமுறைகளை செய்தாலே போதும். வராகி அம்மனுக்கு பிடித்தமான செவ்வரளி மலர்களை வாங்கி வச்சுக்கோங்க. அதே மாதிரி அந்த பூ கிடைக்கவில்லைனா பரவாயில்ல, மற்ற வாசனையான மலர்களை வைத்தும் கூட நீங்கள் வழிபாடுகளை செய்யலாம். குறிப்பாக ஒரே ஒரு எலுமிச்சை பழத்தை வாங்கி வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன தேவைகள் இருக்கோ அல்லது என்ன குறைகள் இருக்கோ அதை அம்மனிடம் சொல்லி அந்த பழத்தை அம்மனுடைய பாதத்தில் அப்படியே இன்று மாலை செய்யக்கூடிய பூஜையிலேயே வச்சிடுங்க. அதற்கு பிறகு அவர்களுக்காக ஏற்ற வேண்டிய தீபத்தை நீங்கள் ஏற்றி வழிபட்டாலே போதும். 5 அகல் விளக்கு வைத்து நீங்கள் தீபம் ஏற்றலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் குத்து விளக்கு வைத்து கூட பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றி வராகி அம்மனுடைய மூல மந்திரம் காயத்ரி மந்திரத்தை மனமுருகி வேண்டி உங்கள் பிரார்த்தனைகளை வைத்தாலே போதும். அந்த பிரச்சனைகள் தீர்வதற்குண்டான வழிகளை வராகி அம்மன் விரைவிலேயே காட்டுவாள். அதற்கு பிறகு தீபம் எரிந்து முடிந்ததும் மறுநாள் காலையில் அந்த நவதானியங்களை எடுத்து காக்கை குருவிகளுக்கும் பசுமாட்டிற்கும் நாம் கொடுப்பது நல்லது. இன்னும் என்னிடம் வராகி அம்மனுடைய திருவுருவ படமே இல்லை என்றாலும் பரவாயில்லை, இந்த விளக்கு ஏற்றக்கூடியவர்களுக்கு நிச்சயமாகவே நல்லதொரு மாற்றங்கள் ஏற்படும். நவ கிரகங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளும் வரக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே விலகும். இது இன்று மாலை செய்யக்கூடிய பூஜையில் நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள். அடுத்தபடியாக நாளை காலையில் பஞ்சமி திதியானது இருக்கு அப்படிங்கிறதுனால பிரம்ம முகூர்த்த நேரத்திலேயே எழுந்து குளித்து முடித்துட்டு வழக்கம் போல வாசல்ல கோலம் போட்டு நிலைவாசல்ல 2 விளக்கு ஏற்றி வச்சிடுங்க. பூஜை அறையில் ஒரு மண் அகல் விளக்கு வைத்து அதில் பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றி வைத்து ஓம் வாராகி தாயினுடைய பாதங்கள் பணிவோம் என்று சொல்லி உங்கள் வருமானம் பெருக வேண்டும் என்று மனதார பிரார்த்தனைகளை வைத்து கொண்டாலே போதும். கட்டாயமாக வெள்ளிக்கிழமை அன்று நீங்கள் செய்யக்கூடிய இந்த பிரார்த்தனை நமக்கு வருமானம் வருவதற்குண்டான வழிகளை காட்டும். அது மட்டும் இல்லாமல் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதுவும் சீக்கிரத்திலேயே சரியாகும். மற்ற நாட்களில் செய்யக்கூடிய வழிபாட்டு முறைகளை காட்டிலும் இந்த பஞ்சமி திதியில் நாம் செய்யக்கூடிய வழிபாடுகள் அதீத பலன்களை தரக்கூடியதாக இருக்குது. தொடர்ந்து நீங்கள் 3 பஞ்சமி திதிகளில் இது போல் செய்யலாம், அல்லது 5 பஞ்சமி திதிகளில் செய்யலாம். தொடர்ந்து செய்யக்கூடியவர்கள் கட்டாயமாக இதே முறையில் வழிபடுங்க, நிச்சயமாக நல்லதொரு மாற்றங்கள் ஏற்படும். இந்த மார்கழி மாதத்தில் நீங்கள் இந்த ஒரு வழிபாட்டை செய்தாலே போதுங்க, பல்லாயிரம் முறை இந்த வழிபாடு செய்த பலன் உங்களுக்கு கொடுக்கும்.
மார்கழி மாதத்தில் வாராகி அம்மனை வழிபடக்கூடிய சிறந்த நாள் தேய்பிறை பஞ்சமி திதியானது. இந்த எளிய முறையில் வழிபாடுகளை செய்து பாருங்க, நல்லதே நடக்கும். கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வாழ்க வளமுடன்.